ஒரு மாசத்துக்கு 270 கோடி தம்பி குப்பையில சென்னையில. இப்ப 10 மாசத்துக்கு 2700 கோடி. 70 கோடியை கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து நல்ல உபகரணம் அந்த கருவிகளை கொடுத்து அள்ளிடலாம். மீதி 200 கோடிங்க ஏன் அந்த முதலாளிகிட்ட போகுது? இந்த காசு யாரு கொடுக்குற? அரசு. அரசு நேரடியா தொழிலாளி கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு இடையில ஒருத்தன்? இந்த இவன் யாரு? இது கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? இவன் யாரு? இவன் யாரு? இவனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ எப்படி இருக்கு பாருங்க. இடையில இருக்கிற ஒரு தரங்க வரேன், இவன் எதுக்கு வரேன்? நீ வேலைக்கு எடுத்தில துப்புரவு பணியாளர் அரசு வேலையை எடுத்தியா தனியார் முதலாளிக்கு எடுத்தியா? அப்புறம் அவன்கிட்ட கொடுக்குற குப்பையல்ற தொழில குப்பையால கூட உன்னால முடியல. குப்பைய கூட அழுகிற தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல. அப்ப எதுக்கு இருக்க? எதுக்கு இருக்கா நீ? பள்ளிக்கூடம் நடத்த மாட்டா, மருத்துவமனை நடத்த மாட்டா, போக்குவரத்து நடத்த மாட்டா, மின் உற்பத்தி விநியோகம். நம்ம ஊர் கமிதியில மின் பூங்கா போட்டிருக்காள் யாரு? எத்தனை ஆயிரம் கோடி? 5000 ஏக்கர் 20 கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டிருக்காப்ல. மொத்தமாவே 4500 கோடி தான் முதலீடு பண்ணிருக்காப்ல. அந்த 4500 கோடி காசு தமிழ்நாட்டுல இல்ல. சாராயம் மட்டுமே இலவ 50000 கோடி. எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துட்ட. சாராயம் காய்ச்சறதையும் வச்சிருக்க, சாராயம் விற்கிறதையும் வச்சிருக்க. வேற படிக்கிறத தனியாற்ற கொடுத்துட்ட, குடிக்கிறத நீ வச்சுக்கிட்ட. நோய்வாய்ப்பட்டா நீ எல்லாம் டாக்டருக்கு படி, டாக்டருக்கு படி. 3.5 கோடி கேட்கறான். உங்க அப்பா கொடுப்பானே, எங்க ஆத்தா கொடுப்பானே, எங்க அப்பா கொடுப்பானே. யாரு கொடுக்குற?